ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்துக்கிட்ட இந்த கல் வச்சா இந்த ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் அழுத்தம் கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி ஜங்க் ஹாபிட் எல்லாமே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். வெயிட் லாஸ்க்கு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு வந்து வெயிட் நல்லா குறையணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வந்து இரவு உணவை வந்து 7 மணிக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. கார்போஹைட்ரேட் வந்து நிறைய எடுக்க வேண்டாம், கம்மியாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து கிளைண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இரவு மட்டும்தான் நல்லா சாப்பிடுவேன். ஒரு 10-11 மணிக்கு நல்லா ஹெவியாக சாப்பிட்டு படுப்பேன். அது என்னால் நிப்பாட்டவே முடியாது. வேறு எதாவது இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, சாப்பிடும் போது நான் ஃபோன் இல்லாமல் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. எப்பயுமே வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா, உணவுகள் மட்டும் குப்பை உணவு கிடையாது, ஜங்க் ஃபுட் கிடையாது. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய வந்து தேவையில்லாத நியூஸ் வரும். நிறைய சண்டை போடுறது, வெட்டுறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, காதுகளில் பார்க்கும்போது இந்த கேட்கக்கூடிய சத்தங்கள், தேவையில்லாத சத்தங்கள், அதாவது மூளைக்கு தேவையில்லாத ஒரு ஜங்க் ஹாபிட் தான். ஸோ அப்போ நம்ம உணவு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஐம்புலங்களில் கண், காது, மூக்கு எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடியது, சுவாசிக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஆரோக்கியமானதை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உடல் அமைப்பு ரொம்பவே நல்லாயிருக்கும், நம்மளுடைய ஆரோக்கியம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ யாரெல்லாம் வெயிட் லாஸ்க்கு இருக்கீங்களோ அப்படின்னா, உணவில் நீங்கள் கட்டுப்பாடாக இருந்து வாழ்வியல் மாற்றம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமாகவே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் எந்த மாற்றமும் நான் இப்போ இருக்கிற மாதிரியே நான் மாறவே மாட்டேன் அப்படின்னா ரிசல்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.